கிரிக்கெட் விளையாட்டில் கெத்து காட்டும் அட்டகத்தி தினேஷ் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் வேலையை விட கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதனால எந்த ஊர்ல கிரிக்கெட் நடந்தாலும் விளையாட கிளம்பிடுறாரு. இளைஞர் ஹரிஸ் கல்யாண் சிறந்த கிரிக்கெட் வீரராக இருந்தாலும் சாதி பாகுபாட்டால தன்னுடைய சொந்த ஊர் கிரிக்கெட் அணியால நிராகரிக்கப்படுறாரு. இதனால வாய்ப்பு வழங்குற அணிகளில் விருந்தாளி வீரராக விளையாடி தன்னுடைய கிரிக்கெட் தாகத்தை தீர்த்துக்கிறாரு. இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடையே கிரிக்கெட் மூலம் ஆரம்பிக்கும் ஈகோ மோதல் அவர்களது வாழ்க்கையிலும் சிக்கலை ஏற்படுத்துது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் கிரிக்கெட் விளையாடுறதை மட்டும் விடாமல் இருக்கும் இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட ஈகோ மோதல் மற்றும் மனிதர்களின் மனதில் இருக்கும் பாகுபாடு அதே கிரிக்கெட் விளையாட்டு மூலம் எப்படி களையப்படுது என்பதை யார் மனதையும் காயப்படுத்தாம கதையில் இருக்கும் நியாயத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் சொல்வதே லப்பர் பந்து. அட்டகத்தி தினேஷ் தன்னுடைய வயதுக்கு ஒத்து வராத முதிர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடித்து மக்களை கவர முயற்சித்திருக்காரு. அவரது இயல்பான நடிப்பு அவரது முயற்சியை வெற்றியடைய செய்தாலும் ஹரிஸ் கல்யாணுடன் அவர் நிற்கும்போது இவருக்கு இது தேவையா என்ற கேள்வி பார்வையாளர்கள் மனதில் எழுகிறது. நாயகனாக நடித்திருக்கும் ஹரிஸ் கல்யாணோட கதாபாத்திரத்திற்கு பெரிய அளவில் ஹீரோயிசம் இல்லைனாலும் அந்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக கையாண்டு பார்வையாளர்கள் மனதில் நாயகனாக உட்கார்ந்து விடுறாரு. புரட்சிகரமான வசனங்கள் பேசாமலேயே மக்கள் மனதில் இருக்கும் பாகுபாட்டை களையும் அன்பு கதாபாத்திரத்திற்கு மிக கச்சிதமாக பொருந்தியிருக்கும் ஹரிஸ் கல்யாண் தனது நடிப்பு மூலம் நியாயம் சேர்த்திருக்காரு. தினேஷின் மனைவியாக நடித்திருக்கும் கோரிப்பாளையம் புகழ் ஸ்வசிகா பல இடங்களில் தன்னை சுற்றியிருக்கும் நடிகர்களை தனது நடிப்பு மூலம் ஓரம் கட்டி விடுறாரு. தனது பார்வை மூலமாகவே தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுபவர் தனது வசன உச்சரிப்பு மற்றும் உடல் மொழி மூலமாக மிரட்டுறாரு. ஹரிஸ் கல்யாணின் காதலியாகவும் தினேஷின் மகளாகவும் நடித்திருக்கும் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி காதல் மற்றும் அப்பா இடையே ஏற்பட்ட ஈகோவை புத்திசாலித்தனமாக சமாளிக்கிறதோட கோபத்தில் தன்னுடைய அம்மாவுக்கு சளைத்தவர் அல்ல என்பதை காட்சிக்கு காட்சி நிரூபிக்கிறாரு. கிரிக்கெட் விளையாட்டின் மீது பேரார்வம் கொண்டவராக நடித்திருக்கும் காளி வெங்கட் வழக்கம் போல தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால கருப்பையா என்ற கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்த்திருக்காரு. ஹரிஸ் கல்யாணின் நண்பராக படம் முழுவதும் வரும் பாலசரவணன் தனது வசனங்கள் மூலமாக ரசிகர்களை சிரிக்க வச்சதோடு சிந்திக்கவும் வைக்கிறாரு. தினேஷின் நண்பராக நடிச்சிருக்கும் ஜென்சன் திவாகர் கதையோடு பயணிக்கும் கதாபாத்திரத்தை கலகலப்பாக கையாண்டு சிரிக்க வைக்கிறாரு. கிரிக்கெட் போட்டியின் வர்ணனையாளராக நடித்திருக்கும் கதிருக்கு ஐபிஎல் தொடரின் தமிழ் வர்ணனையாளர் வாய்ப்பு கிடைக்கப் போவது உறுதிதான். கிரிக்கெட் போட்டியில் அவர் கொடுக்கும் கமெண்ட்ரி வசனங்கள் அனைத்தும் சிரிப்பு சரவடியா திரையரங்கிய அதிர செய்து. கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்திய கதை என்றாலும் அதில் குடும்ப உறவு, காதல், சாதி பாகுபாடு, உணவு, அரசியல் பற்றி பேசினாலும் அனைத்தையும் கலகலப்பாகவும் மனதுக்கு நெருக்கமாகவும் சொல்லி அனைத்து தரப்பினரையும் கொண்டாட வைக்கக்கூடிய ஒரு முழுமையான ஜனரஞ்சக படைப்பை கொடுத்திருக்கும் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்துவுக்கு கோடம்பாக்கம் சிவப்பு கம்பளம் விரிப்பது உறுதி. மொத்தத்தில் இந்த லப்பர் பந்து மக்கள் மனதில் ஒட்டிக்கொள்ளும்.